வைகுண்ட ஏகாதசி என்பது மகாவிஷ்ணுவின் அருளைப் பெற கடைப்பிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதமாகும். இதன் முக்கிய சிறப்புகளைப் பற்றி இந்த தொகுப்பில் நாம் காணலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று விஷ்ணு ஆலயங்களில் சொர்க்க வாசல் அல்லது பரமபத வாசல் எனப்படும் வடக்கு வாசல் திறக்கப்படும். இந்த வாசல் வழியாக இறைவன் உலா வரும்போது அவருடன் பின்தொடர்ந்து செல்லும் பக்தர்களுக்கு வைகுண்ட பதவி, மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஒரு நாளில் விரதம் இருப்பது 7 பிறவிகளில் செய்த பாவங்களைப் போக்கும் என்று நம்பப்படுகிறது. பக்தர்கள் அதிகாலை முதல் மறுநாள் காலை வரை முழுமையாக உபவாசம், உணவின்றி இருப்பார்கள். ஏகாதசி இரவு முழுவதும் தூங்காமல் மகாவிஷ்ணுவின் கதைகளைக் கேட்டும் மந்திரங்களை ஜபித்தும் கண் விழித்திருப்பது இதன் முக்கிய சிறப்பாகும். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10, ரா 10 என மொத்தம் 21 நாட்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திருப்பதி திருமலையில் வைகுண்ட துவாரம் திறக்கப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் 10 நாட்களுக்கு மேலாக சுவாமி தரிசனம் செய்கின்றனர். வைகுண்ட ஏகாதசியின் புராண பின்னணி. முரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக விஷ்ணுவின் உடலிலிருந்து உருவான பெண் சக்தியே ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறாள். விஷ்ணுவின் அருளை பெற்றுத்தரும் இந்த திதி மார்கழி மாதத்தில் வருவதால் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த புனித நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மற்றும் ஏழைகளுக்கு தானம் வழங்குவது மிகுந்த எண்ண பலனை அளிக்கும். வைகுண்ட ஏகாதசி மற்றும் அதற்கு முந்தைய நாள் நடைபெறும் மோகினி அலங்காரம் ஆகியவை வைணவ வழிபாட்டில் மிக முக்கியமான நிகழ்வுகளாகும். சொர்க்கவாசல் திறப்பு. மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. அன்று பக்தர்கள் பரமபத வாசல் வழியாகச் சென்று பெருமாளை தரிசிப்பது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலையை, மோட்சத்தை அளிக்கும் என்பது ஐதீகம். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய நாள், அதாவது பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள், பெருமாள் மோகினி அலங்காரத்தில் காட்சியளிப்பார். அமிர்தத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக திருமால் எடுத்த மோகினி அவதாரத்தை இது குறிக்கிறது. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் உற்சவர் நம்பெருமாள் பெண் வேடம் பூண்டு நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருள்வார். இது உலக மாயைகளை கடந்து இறைவனை அடைய வேண்டும் என்பதைக் குறிக்கும் ஒரு குறியீடாகும். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் இரத்தினக்கிளி மாலை, பவள மாலை மற்றும் ஏலக்காய்